இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. மத்தேயு 21 வசனத்தில் உள்ளது. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இந்த வசனங்களை இயேசு அவரை குறித்தே கூறினார். யோவான் 1 நாம் வாசிக்கிறது போல, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததினால் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமாக இன்றும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் மூளைக்கு தலைக்கல்லானார். இந்த காரியம் மனிதர்களால் அல்ல, கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. கலிபோர்னியா, ஆரகன் போன்ற இடங்களில் மக்கள் குடியேற ஆரம்பித்த காலத்திலே பாதைகள் சீராக இல்லை. வழியிலே பெரிய பாறைகள் இருந்தது. அதனால் வாகனங்கள் செல்லும் போது சக்கரம் பழுதடைந்தது. ஆட்களும் ஏறும்போது தடுமாறினார்கள். சிலர் அந்த பாறையை கஷ்டப்பட்டு வழியிலிருந்து உருட்டிவிட்டார்கள். பக்கத்தில் இருந்த நீரோடையிலே போய் அந்த கல் விழுந்தது. குளிர் நேரத்திலே தண்ணீர் குளிர்வதினால் அந்த நீரோடையை கடப்பதற்கு அந்த பாறை மிகவும் உபயோகமாக இருந்தது. பல வருடங்கள் இதை உபயோகப்படுத்தினார்கள். ஒரு நாள் ஒரு குடும்பத்தினர் அங்கு குடியேற வந்தவர்கள் ஒரு அறையுள்ள ஒரு வீட்டை கட்டி இந்த கல்லை வீட்டு வாசலிலே பாதுகாப்புக்காக வைத்திருந்தார்கள். சில ஆண்டுகள் கழித்து போக்குவரத்து வசதிக்காக ரயில் பாதையை அந்த வழியிலே போட வந்தார்கள். ஒரு டவுனாக அந்த இடம் மாறினது. இந்த குடும்பத்திலே அவர்களுடைய பேரன் தன் படிப்பை முடித்துவிட்டு தாத்தாவை பார்க்க வந்தான். அந்த கல்லின் அடிப்புறத்திலே தங்க கட்டிகள் இருப்பதை பார்த்தான். 3 தலைமுறையாக அங்கிருந்தவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் உண்மையிலேயே அது விலையேற பெற்ற கல். சிலருக்கு அது இடறுகிற கல்லாக இருந்தது. அது ஆகாத கல் என்று தள்ளி போட்டார்கள். அந்த நீரோடையின் நடுவே இருந்த கல் 2 பக்கமும் இணைக்கிற கல்லாக இருந்தது. பின் அது வீட்டு வாசலிலே உபயோகிக்கப்பட்ட கல்லாக இருந்தது. அது விலையேற பெற்ற கல் என்பதை அவர்களுடைய பேரன் கண்டுபிடித்தான். அதுபோல வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியவர்கள் இயேசுவை புறக்கணித்து சிலுவையிலே அறைந்தார்கள். Rejected stone has become the cornerstone. இயேசு சிலுவையினாலே நம்மை பிதாவோடு இணைத்தார். அவர் உயிர்த்தெழுந்ததினால் இப்போது மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். ஏசாயா 28 படி இன்று அவர் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமும் உள்ள மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். நாம் இயேசுவை மூளைக்கல்லாக காண்கிறோமா, தள்ளப்பட்ட கல்லாக காண்கிறோமா? ஏசாயா 26 வசனத்தின்படி நித்திய கண்மலையாயிருக்கிற யெகோவா கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புவோம், அப்போது நாம் அசைக்கப்படுவதில்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மூளைக்கு தலைக்கல்லாகிய இயேசுவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்றென்றைக்கும் உங்களை நம்பி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.